eighth question போடுறேன். Eighth question வந்து find the complex number u. The given the condition is u into 3 minus 5i equal to 13 plus iன்னு இருக்குது. அப்ப given the complex numberனா நம்ம ஒரு ஜெனரல் ஃபார்மட் எழுதணும். எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆஹா அப்படி கண்டினா உனக்கு யூங்கிற ஆன்சர் கிடைக்காது. u அப்படியே வச்சுக்கோ 3 minus 5i வந்து கீழே கொண்டு வந்து. So 3 is equal. அப்படி எழுதக்கூடாது. u equal to 13 plus I divided by 3 minus 5i. அப்போ டினாமினேட்டர்ல காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிறேன்? ரேஷனைஸ். தட் மீன்ஸ் காஞ்சிகேட். இங்க வந்து காஞ்சிகேட். இரேஸ் நம்பர் வந்தா தான் ரேஷனைஸ்ம்பாங்க. இங்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு வந்து காஞ்சிகேட்ம்பாங்க. plus 25 i squared வரும். i squaredனா plus 25 இருக்கும்ல. i squared வரும் டக்குன்னு. அப்ப plus 25 என்ன ஆகும்? மறுபடியும் i squared வச்சுக்கிறேன். i squared வரனால தான் plus 25 என்ன ஆகும்? i squared வேல்யூ தான் minus 1. அப்ப அந்த i squared வச்சு தான் நீ plus 25 போடுற. சரி i கேன்சல் பண்ணிடு. i squared தான் minus 1. அப்ப அது i எடுத்துரு. 25 வெறும் 25 மட்டும் போடுறா. அதே மாதிரி நியூமரேட்டர்ல வந்து pi i squared minus pi i ன்னு போட்டுக்கோ. i squared வந்து minus 1 நம்ம minus pi ன்னு போட்டு. plus 39. minus 5 plus 39 34 அப்போ ரெண்டுக்குமே 34 காமன் எடுத்து போட்டீங்கன்னா உனக்கு ஆன்சர் வரும். எப்பவுமே ரியல் பார்ட் முன்னாடி வச்சுக்கோ, இமேஜினரி பார்ட் செகண்டா வச்சுக்கோ. டேடா அப்படி கட் பண்ணக்கூடாது. 34 காமனாக தான் எடுத்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ண மீனிங் கிடையாது. அடிஷன் இருக்கும்போது எப்படி கட் பண்ணுவ? அப்போ u equal to 1 plus 2i. எப்பயுமே ரியல் பார்ட் ஃபர்ஸ்ட், அப்புறம் வந்து இமேஜினரி பார்ட் எழுதும். சரி அப்படி 9th क्वेश्चन ஸ்டார்ட் பண்ணி கொடுப்போம். நைன்த் क्वेश्चन லாஸ்ட் கிளாஸ்ல நடத்துற ஐடியா எப்படி போடுவேன்? ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க, இன்னொரு ரூட் என்ன? என்னடா இப்படி கையில் வச்சுட்டு டேய் ஒரு ரூட் கொடுத்துட்டாங்கடா, இன்னொரு ரூட் என்னடா? லாஸ்ட் கிளாஸ் சொன்னல காஞ்சிகேட். காஞ்சிகேட்ரா? ஓ அப்ப 5 minus i root. அதானே லாஸ்ட் கிளாஸ் போட்டோம், மறந்துட்டியா? லாஸ்ட் கிளாஸ் என்ன போட்டோம்? அப்படியே மறந்து போய் எக்ஸ்டெண்ட் பண்றேன். அப்ப 5 minus அதான் ஆன்சர். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சோம். அதான் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன? நேத்துல போட்டோம்ல x squared minus alpha plus beta into x plus alpha into beta. மறந்துட்டியா? x squared minus alpha plus beta into x. நீங்க எழுதிப்போம் பாரு. நீ கூட நேத்து ஒரு சம் போட்டீங்க. நான் ஃபார்முலா பண்ணிட்டேன். x squared minus அத இங்க எழுதிக்க நம்பர். alpha plus x beta into x plus alpha beta.
கொஞ்சம் கீழே ஓகேவா? இப்போ ஆல்ஃபா வந்து 5 ப்ளஸ் பீட்டா வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் எப்படி லேட் ஆகுது? அது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போட்டால் முடிஞ்சிடும்ல. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 10x ப்ளஸ் 28 10x இது 25 23 28 அவ்வளோதாங்க. வெரி குட். ஈக்குவல் டு 0 ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0 போடுவோம். ஓகேங்களா? டென்த் கொஸ்டின் முன்னாடியே போட முடியும் மாதிரி எப்படி போடுவேன்? டென்த்தும் இந்த கடைசி கொஸ்டின் இந்த எக்ஸசைஸ்ல ஏன் பேச மாட்டீங்க? ஃபார்முலா கொடுத்துட்டான். வோல்டேஜோட ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலா கொடுத்துட்டான். சரிங்களா? அப்போ அவன் வேல்யூ கொடுத்துட்டான். கரண்ட் வந்து எவ்வளோ சொல்லிட்டான்? சர்க்கியூட்டோட வோல்டேஜோட இது கொடுத்துட்டான். 240 ரெசிஸ்டன்ஸ் வந்து 48 பிளஸ் 36 ஓம்ஸ். ஃபைண்ட் கரண்ட்ங்கறான். அவன் கரண்ட் வந்து இங்க வெச்சுக்கங்க. வோல்ட் பை வோல்டேஜ் பை இம்பிடன்ஸ். ஓகேங்களா? அப்ப வேல்யூ சப்மிட் பண்ணிட்டு கான்ஜுகேட்டோட மல்டிப்ளை பண்ணி போட்டேன்னா ஆன்சர். அவ்வளவுதான். சொல்லலாமா? 240 divided by 48 plus 36i. ஆமா. அப்ப அதனோட கான்ஜுகேட் என்ன? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிட்டு கம்பைன் பண்ணி போட்டேன்னா ஆன்சர் வரும். அந்த ரேஷனலைஸ் பண்ணனுமா? கான்ஜுகேட் காம்ப்ளெக்ஸ் ஓகே ரேஷனலைஸ்ங்கிறது கரெக்ட். இரேஸ் நம்பர் தான் ரேஷனலைஸ்னு போங்க. அண்டர்ஸ்டாண்டிங் இரேஸ் நம்பர் தான் ரேஷனலைஸ்னு போங்க. ஏன்னா ரேஷனல் நம்பரா கன்வெர்ட் பண்ண போறோம். பட் இங்க என்ன பண்ண போறோம்? ரியல் நம்பரா மாத்தி டினாமினேட்டரை நியூமரேட்டர் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பரா மாத்த போறோம். அதோட ஐடியா தான் கம்ப்ளீட் பண்ணுறோம்.
இதுல காமனா எடுக்க முடியும் பாரு. என்ன நம்பர் காமனா இருக்குன்னா, நீ ஸ்டார்ட்டிங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே 12ஆல டிவைட் ஆயிருக்கும். 12ஆல கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா காமனா எடுக்க முடிஞ்சா காமனா எடுத்து போடு பார்க்கலாம். அதாவது 12ஆல டிவைட் பண்ணணுமா? இல்ல நீ ஃபர்ஸ்டே 12ஆல டிவைட் பண்ணிக்கணும். இப்போ என்னாச்சு காமனா எடுக்க முடியுமா பாரு. இப்போ பார்த்தீங்கன்னா 240 டிவைடட் பை 48 பிளஸ் 36i கரெக்ட்டுங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 48 12ஆல டிவைட் ஆகும், 36 12ஆல டிவைட் ஆகும், இந்த 240 12ஆல டிவைட் ஆகும் கரெக்ட்டுங்களா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா 240 டிவைடட் பை 12 will taking outside அப்போ என்ன கிடைக்கும் 4 பிளஸ் 3i ஆமா இது நீ கட் பண்ணிக்கலாம். அப்போ கட் பண்ண என்ன கிடைக்கும் மேல 20 வரும்னு நினைக்கிறேன் கரெக்ட்டுங்களா? அப்போ இன்ட்டு 4 மைனஸ் 3i கீழே வந்து என்ன கிடைக்கும் 4 16 பிளஸ் 9 ஆகும் கரெக்ட்டுங்களா? அப்போ என்னாச்சு 20 பை 4 மைனஸ் 3i எழுதிட்டு இதையும் கட் பண்ண என்ன கிடைக்கும் 4 பை 5 வரும் கரெக்டா கண்ணு? அப்போ என்னாச்சு 16 மைனஸ் 12i டிவைட் பை 5 போட்டா இதுதான் ஃபைனல் ஆன்சர். கிளியரா? டவுட் இருந்தா கேட்டுக்கிட்டாங்க. இல்ல சோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மாடலஸ் அண்ட் ஆர்குமெண்ட். மாடலஸ் ஆர்குமெண்ட் பத்தி நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொல்லிட்டேன். திரும்ப என்ன சொல்றேன். மாடலஸ்னா என்ன ஆகும்னா ரியல் நம்பரையும் காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எழுதுனா மாடலஸ். சரிங்களா? என்ன சொன்னேன்? இப்போ சப்போஸ் z ஈக்குவல் டு x பிளஸ் i y வருதுன்னா மாடலஸோட ஆர்குமெண்ட் எப்படி எழுதணும்னா மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர்னு எழுதுப்போம். சரிங்களா? அதே ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்பாங்க. ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் எப்படி எழுத போறோம்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகே tan இன்வர்ஸ் ஆஃப் y பை எக்ஸ்னு எழுத போறோம் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்னா. சரிங்களா? அதர்வைஸ் tan theta ஈக்குவல் டு y பை எக்ஸ்னு எழுதுவோம். tan theta ஈக்குவல் டு y பை எக்ஸ். சரிங்களா? இந்த தீட்டாவோட ரேஞ்ச் என்ன இருக்குங்கிறாங்கன்னா தட் மீன்ஸ் ஐடியா கொடுத்துக்கலாம் -5 to 5 வந்து அது வந்து பிரின்சிபல் ஆர்குமெண்ட்ங்கிறாங்க. சரிங்களா? மேக்ஸிமம் அது என்னங்கிறாங்க பிரின்சிபல் ஆர்குமெண்டோட ஐடியாவுக்கு தான் நம்ம போட வேணும். அப்போ அதுதான் வந்து -5 to 5ங்கிறாங்க. ஜென்ரலாக பார்க்குறோம்னா 0 to 2π தான் வரும். சரிங்களா? ஸோ வந்து அதனால தான் அதுக்கு ஜென்ரலாக கொடுத்துக்கிறாங்க. அதை நான் இன்செர்ட் பண்ணுறேன் பார்த்து. சரிங்களா? இந்த பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு ஜென்ரலாக கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போ பிரின்சிபல் ஆர்குமெண்ட் என்ன சொல்லிக்கிறாங்க வெயின் இம்பார்ட்டன்ட் -5 to 5 இருக்கும். சரிங்களா? சம்டைம்ஸ் டீகம் மோர் கன்வீனியன்ட் டீட்டா இஸ் ஆங்கிள் பிட்வீன் த 0 to 2πங்கிறாங்க. சரிங்களா? அது 2π எக்ஸாக்ட் எடுக்க வேண்டாங்கிறாங்க. 0லேருந்து 2πக்கு முன்னாடி வரைக்கும் இருக்குங்கிறாங்க. அதாவது ஒரு சர்க்கிளுக்கு இந்த பக்கம் வரைக்கும் வருங்கிறாங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் மெயின் ஐடியா. இதில் என்ன டவுட் இருக்குங்களா? சரி டவுட் இல்லை இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எக்ஸ் வந்து 5 y வந்து 12. எக்ஸ் வந்து 5 y வந்து 5. ஆர்குமெண்ட் வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் y வந்து 12 y வந்து 12. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க மாடலஸ் ஆஃப் z. மாடலஸ் ஆஃப் z ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ஸ்கொயர் ஆஃப் 13 பிளஸ் 12 ஸ்கொயர் அப்போ ரூட் 25 கரெக்ட் தான் நீ சொன்னது கரெக்ட் equal to 13 is correct. டவுட் இருக்குதா கண்ணு? சரி அப்போ ஆர்குமெண்ட் எப்படி கண்டுபிடிப்ப? 5 by 12 இன்வர்ஸ். அது என்ன வரும்? அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 5 y by x டா y by x னா 12 by 5 12 by ஆமா y by x ஃபார்முலா. சரிங்க 67.4 ரேடியன்ஸ்ல தான கொடுக்கணும். ரேடியன்ஸ் டிகிரியை மாற்ற முடியும். அந்த டிகிரி வந்து அந்த டிகிரி எப்படி மாற்றணும் தெரியுமா? இல்ல ரேடியன்ஸ்ல கொடுக்கணும் டிகிரில கொடுக்கணும். டிகிரில கொடுக்கணும். டிகிரி மாற்ற தெரியுங்களா? எனக்கு தெரியும். ஓகே ஓகே எனக்கு வந்து டிகிரி 67.3801 டிகிரி வந்துச்சு. ஓகே 67 டிகிரி 0 0 0.3801 பாயிண்ட் வரக்கூடாது. அதாவது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க நம்ம டிகிரிக்கு மாற்றும் போது 67 டிகிரி 31 மினிட்டு 4 செகண்ட் இந்த மாதிரி தான் வரும். இது வந்து மினிட்னா சிங்கிள் கொட்டேஷன் நோட் பண்ணுவாங்க. இது வந்து டபுள் கொட்டேஷன் செகண்ட். சரிங்களா? இந்த நோட் பண்ண இதுக்கு பேர் என்னது டிகிரி. சிங்கிள் கொட்டேஷன் நோட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது மினிட். டபுள் கொட்டேஷன் நோட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது செகண்ட். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டில் நம்ம எடுக்கிறோம். சரிடா கண்ணு? புரியுதா?
ஏன் அந்த ஃபார்மேட்? இல்ல ஏன் அந்த ஃபார்மேட் என்பது டிகிரிடா இல்ல நம்ம எங்க வந்து ஸ்கூல்ல ரேடியன் டெசிமல் எழுதுறோம். ரேடியன் டெசிமல் எழுதுறோம். இல்ல ஸ்கூல்ல ரேடியன்ஸ்ல எழுதணும்னு சொல்லிட்டாங்க. ரேடியன்ஸ்ல எழுத சொல்லிட்டாங்க. அப்போ ஓகே. அப்போ உனக்கு என்ன வருதோ அப்ப ரேடியன்ஸ்ல எழுதிடு. அப்ப ஸ்கூல்ல என்ன அலோவ் பண்றாங்க நம்ம அப்ப 67.301 என்ன ஆன்சர் வருதோ அதை எழுதிடு. சரியாப்பா? ஓகே. அடுத்தது எப்படி போடுவீங்க? நான் எதுவுமே சொல்ல. செகண்ட் ஒன் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். மாடுலஸ் வந்து ஸ்கொயர் மாடுலஸ் வந்து √7. √7 ஏன்டா? டேய் என்ன 3+4 போட்டியா? டேய் 3² + 4² என்னடா போட்ட? மறந்துட்டியா ஃபார்முலா டக்குன்னு? டக்குன்னு ஃபார்முலா மறந்துட்டியா? x² + y². அதான் போட்டேன். ஆஹா நீ அது போடல. அது போட்டிருந்தா எப்படி நீ 3+4 ஓட ஆன்சர் தான் நான் சொல்றேன். √7 சொன்னேன். √7 எப்படி வரும்? 3² வந்து 9, 4² வந்து 16. அப்ப √25 √25னா 5 தானே? இல்லையா? இன்னொரு செக் பண்ணு. எனக்கு அப்படிதான் வந்திருக்கு. ஏய் என்ன நீ மேனுவலா போடு. கரும்புன்னு தெரியுது. கிளார் அடிக்குது. ஒண்ணும் தெரியல. கரும்புன்னு தெரியுது கால்குலேட்டர்ல. கால்குலேட்டர் கரும்புன்னு தெரியுதே. சரி நான் போட்டு காட்டுறேன் பாரு. ஆ ஆ 3 இல்லடா அது மிஸ்டேக் கண்ணு. -3 போட்டுக்கிறியா? ஆமா. -3 போட்டு பிராக்கெட் போட்டிருக்கணும். இல்ல 3 விட்டுருக்கணும். சரியா? -3 போட்டு பிராக்கெட் போட்டு போட ஆன்சர் வரும். -3 போட்டு பிராக்கெட் போட்டு தான் எழுதணும். சரியா? 5 வந்துச்சா? சரி ஓகே. அப்ப தீட்டாவோட வேல்யூ என்ன வரும்? கொஞ்சம் கேர்ஃபுல்லா போடணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது நம்ம இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அப்ப தீட்டா ஈக்குவல் என்ன வரும்னா ஆர்குமென்ட் ஆஃப் z tan இன்வெர்ஸ் ஆஃப் y/x 4/-3. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. இது அவசரப்பட்டு போடாத. இது வந்து y, இது வந்து x. அப்ப x நெகட்டிவ், y பாசிட்டிவ். அப்படின்னா மீனிங் என்ன? x வந்து நெகட்டிவ், y பாசிட்டிவ்னா செகண்ட் குவாட்ரண்ட். கரெக்ட்டுங்களா? கரெக்ட் தானே? அப்படி பார்த்து போடணும். அவசரப்பட்டு போடுவது. அப்ப 180 மைனஸ். தீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சு நீ பாசிட்டிவ் தீட்டா வந்து -53 வருது. -53 நீ ரேடியன்ட் போடுறனால சொல்ற அது தப்பு கிடையாது. நீ சொன்னது கரெக்ட் தான். -53யா? அப்ப நீ டிகிரிக்கு மாத்திரம் என்ன பண்ணுவ? 180 -53 போடுவ. கரெக்ட்டா? கரெக்டாப்பா? 180 -53 போட்டா அது வந்து உனக்கு என்ன ஆகும்? செகண்ட் குவாட்ரனோட ஆன்சர் வந்து. சரிங்களா? அப்போ 1 180 -53னா பிளஸ் ஆயிரும். மைனஸ் போடக்கூடாது. அப்படி போடாது. 180 -53 அவ்வளவுதான். ஓகே. மைனஸ் தீட்டா. தீட்டாவோட வேல்யூ 53 டிகிரி. அப்ப மைனஸ் தீட்டா போட்டா என்ன கிடைக்கும்? 127 டிகிரி. இல்லைன்னா -53 ரேடியன் போட்டா போதும். சரிங்களா? தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்தா 180 பிளஸ். 180 பிளஸ். ஃபோர்த்ல வந்தா 360 மைனஸ். அவ்வளவுதான். சரி. அப்ப நீ சொன்ன ஐடியா வந்து இந்த இதுல இருக்குது. இது எது தேர்ட் குவாட்ரண்ட்? இது வந்து தேர்ட் குவாட்ரண்ட். எது ஃபோர்த் குவாட்ரண்ட்? இது வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட். கம்ப்ளீட் பண்ணும். புரியுதா? இதே தேர்ட் குவாட்ரண்ட் ரெண்டுமே நெகட்டிவ். ரெண்டுமே நெகட்டிவ். இது y மட்டும் நெகட்டிவ். y மட்டும் நெகட்டிவ்னா எந்த குவாட்ரண்ட் வரும்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட். அப்ப இது ஃபோர்த் குவாட்ரண்டோட வேல்யூ எழுதி இது வந்து தேர்ட் குவாட்ரண்டோட வேல்யூ. அவ்வளவுதான். ஓகே. ஸ்கிரீன் க்ளோஸ் பண்ணிட்ட? இல்ல அது டானோ அது ஆஃப் ஆயிடும். ஆஃப் ஆயிருமா? லைக் ஸ்கிரீன் ஆஃப் ஆயிடும்.
360 minus. இல்லடா கண்ணு டிகிரிக்கு மாத்துற கண்ணு. என்ன 0.39ங்கிறது டிகிரியா? இல்ல ரொம்ப சின்ன வேல்யூ இருக்குதுன்னா ரேடியன்ஸ். அதை டிகிரிக்கு மாத்தி கம்ப்ளீட் பண்ணு. அப்பதான் 360க்கு கரெக்டா இருக்கும். இல்ல ரேடியன்ஸ் வச்சு போட்டா சரி போடு ஓகே. ஓ நீ 2 பை வச்சுட்டு போற 2 பைனா 3.14 வச்சுட்டு போற அதனால உனக்கு ஆன்சர் கரெக்டா வரும். அங்கேயே 180 பிளஸ் போடுற. ஓ அந்த இதுனாலயா? ஓகே. சரி. ஓகே சூப்பர். இப்போ என்னன்னா இது போலார் ஃபார்மேட் மாற்ற முடியும். இப்போ நீங்க மாடலஸ் கண்டுபிடிச்சீங்க அதனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6 சரிங்களா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா டீட்டா சரிங்களா. அப்போ இது எப்படி நம்ம போலார் ஃபார்மேட்டை மாற்றுறது அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா கொடுத்துட்றாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா. இப்போ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐஒய்ங்கிறது என்னன்னா கார்டீசியன் ஃபார்ம். இது பேர் என்னங்கிறாங்க கார்டீசியன் ஃபார்ம் சரிங்களா. ஆமாம் கார்டீசியன் ஃபார்ம் எக்ஸ் ஒய்யோட வந்துன்னா கார்டீசியன் ஃபார்ம். அதே வந்து போலார் ஃபார்மேட்னா ஆர் இன்ட்டு இ பவர் ஐ டீட்டான்னு இருக்கும் சரிங்களா. ஆர் இன்ட்டு இ பவர் ஐ டீட்டா. ஆரோட வேல்யூ என்னன்னா வந்து நம்ம கண்டுபிடிச்சது. சூப்பர் வெரி குட் சரிங்களா. சரி அப்ப இ பவர் ஐ டீட்டாவோட மீனிங் என்னன்னா இ பவர் ஐ டீட்டாவோட மீனிங் ஆல்வேஸ் ஃபார்ம் அது வந்து காஸ் டீட்டா பிளஸ் ஐ சைன் டீட்டா. இதுதான் இப்போ ஃபார்முலா சரிங்களா. அப்ப இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா போலார் ஃபார்ம், இந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா கார்டீசியன் ஃபார்ம். அப்ப இதுதான் ஜெனரல் ஃபார்மேட் அல்லது நீங்க இதை வச்சு நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேவா. அப்ப அது எந்த குவாட்ரன் மாதிரி என்னன்னு பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எழுதிக்கணும். ஓகே இதை எப்படி பண்ணுவீங்க? அவனே கொஸ்டின் கொடுத்துறான். இப்போ நான் எல்லா ஐடியும் கொடுத்துறேன், அவனே கொஸ்டின் கொடுத்துக்கிறான். எப்படி போடுவீங்க? இது வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணுவோம், செஸ்ட் கம்ப்ளீட் பண்ணணும் அதனோட ஐடியா. இப்போ நான் வந்து சொன்னேன் அதனோட ஐடியா சரிங்களா. எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் சொல்லுப்பா. எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னா இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதுறது. இந்த ஃபார்மேட்டுக்கு எழுதுறதா 5v பவர் i. அவ்வளவுதான். z ஈக்குவல் என்ன எழுதுவ 2 இன்ட்டு கரெக்டுங்களா e பவர் i 5/12 என்ன 5/12 இன்ட்டு i எப்படி எழுதணும் தெரியும். இந்த ஃபார்மேட் எழுதுனா போதும் சரிங்களா. ஓகே சரி இப்போ எழுது பார்க்கலாம். மீதி ஃபார்மேட் கேட்குறாங்க கிடைக்குதுன்னு எழுது பார்க்கலாம். modulus argument form அப்ப இது 1 தானே. y வந்து 1. ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு செகண்ட் ஒன்னுக்கா. ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து i கோஎஃபிஷியன்ட் 1 தான். கரெக்ட் தான். x கோஎஃபிஷியன்ட் 1 y கோஎஃபிஷியன்ட் 1 தான். அப்ப tan inverse of 1/1. tan inverse of 1/1 pi/4 1/4 pi அப்படின்னா modulus argument form cos 1/4 plus i sin 1/4 exponential formula 1 e power
0 5 2 5 3 I Cartesian form. போட முடியுதாப்பா? Cartesian form கார்ட்டீசியன் ஃபார்ம் தான் நம்பரா எடுக்குது. 2 + 3i 5 - 7i. இது ஆங்கிளா இருக்குடா. அந்த ஆங்கிள் வேல்யூ கம்ப்ளீட் பண்ணு. cos π/3 ஓட வேல்யூ என்ன? sin okay. அது ஜஸ்ட் π அந்த மாடுலஸ் ஆர்குமென்ட் ஃபார்ம் எக்ஸ்பாண்ட் பண்ணா நார்மல் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்ம். அவ்வளவுதான். 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுது. ஒண்ணும் இல்ல. பெருசா நீ இது எக்ஸ்பேண்ட் பண்ண வேண்டாம். 5 உள்ள மல்டிப்ளை பண்ணுது. cos π/3 ஓட வேல்யூ என்ன? cos 60. cos 60 ஓட வேல்யூ என்ன? 5/2. 1/2 தான். இல்ல into 5. ஓகே. ஸ்கிரீன் போயிடுச்சு நினைக்கிறேன். கரண்ட் போயிடுச்சா? இல்ல சவுண்ட் 5 plus இது எப்படி இருந்தாலும் 1/2 காமன் எடுத்துட்டு கூட 5/2 கூட காமன் எடுத்துக்கலாம். 5/2 காமன் எடுத்துட்டு கூட என்ன எழுதலாம்? 1 + √3i ன்னு எழுதலாம். கரெக்ட்டுங்களா? Okay. அப்புறமேட்டு என்ன சொல்றோம்? மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். இது வரை மாடுலஸ் கண்டுபிடிச்சிட்டு எதுக்கு? 5. ஆமா, இதனோட வேல்யூ 1ன்னு ஆயிரும். கரெக்ட். மாடுலஸ் பண்ணும்போது இதனோட வேல்யூ 1ன்னு ஆயிரும். கரெக்ட் தான். வெரி குட். Exponential formula 2e 5/12i Cartesian form 2 into cos முடிஞ்சுதா? சூப்பர். ஓகே. இப்போ அழகான சூப்பரான கொஸ்டின். ஆல்ரெடி அர்கன் டயக்ராம் ட்ரா பண்ண கற்றுக் கொடுத்துக்கிறேன். அப்போ அந்த டயக்ராம் எப்படி ட்ரா பண்ண போகிறேன் அதனோட ஐடியா இது இருக்கும். சரிங்களா? இது எப்படி ட்ரா பண்ணுவேன்? ட்ரா பண்ண முடியுமா? ஆல்ரெடி இருக்குதா? ஆல்ரெடி டயக்ராம் ஆர்கன் டயக்ராம் இல்லை, நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ட்ரா பண்ணேன். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து என்ன பண்ணணும்? எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் போட்டுக்கணும். இது வந்து எக்ஸ், இது வந்து ஒய். இவன் கொடுத்துக்கிறான் வந்து 5 - 2i கொடுத்துக்கிறான். 5ங்கிறது ரியல் பார்ட்டு, ஒய்ங்கிறது இமேஜினரி பார்ட்டு. -2 இங்கே இருக்கும். -2iன்னு எழுதணும். அப்போ 5 - 2iனா இதுதான் வந்து நம்மளுடைய 5 - 2iயோட பாயிண்ட். கரெக்டுங்களா? எதுக்கு கேட்டுக்கிறான்? 1 2 3. அப்போ யூவோட வேல்யூ இருக்குது. யூ ஸ்டாரோட வேல்யூ எழுதிக்கும். -u ஓட வேல்யூ எழுதிக்கும். u ஸ்டாரோட வேல்யூ 5 + 2i. அப்ப u ஓட வேல்யூ u இங்க கொடுத்துக்கறாங்க. அப்புறம் ஏன் கேக்குறாங்க? என்னப்பா? அப்புறம் ஏன் கேக்குறாங்க? இல்ல, டயகிராம் கேக்குறான்டா. டயகிராம். ஓகே. அப்புறம் அதோட தான் டிரா பண்ணனும். சோ தி பாயிண்ட்ஸ் தான் கேக்குறாங்க. பாயிண்ட்ஸ் மட்டும் ஷோ பண்ணா போதும். கீழ தான் வந்து ரெக்டாங்கிள் டிரா பண்ண சொல்றோம். இது அப்புறம் u ஸ்டார் என்னன்னு தெரியும் உனக்கு? 5 + 2i தெரியும். மைனஸ்னா -5 + 2i. -5 + 2i. இப்போ இது எல்லா பாயிண்ட்டும் நீ டிரா பண்ணி காட்டணும்.
5 + 2i இங்க எக்ஸாக்ட்டா இருக்கும். கரெக்ட்டுங்களா? 5 + 2iங்கிற பாயிண்ட் இங்க எக்ஸாக்ட்டா இருக்கு. இது 2i. ஃபர்ஸ்ட் 5 5 இங்க 2 மைனஸ் 2 இங்க இருக்குன்னா இது அடுத்த பாயிண்ட் என்னது? ஃபைவ் -5 பிளஸ் -5 + 2i இங்க இருக்கு. கரெக்ட்டுங்களா? மைனஸ் -5 + 2i. சி அப்ப ஏங்கிற பார்ட் முடிஞ்சது. கரெக்ட்டுங்களா? ம் இத சோர்ஸ் பண்ணா போதும். பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சா போதும். அடுத்து வந்து ரெக்டாங்குலர் டிரா பண்ணுங்கிறான். D யோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னு கேக்குறான். ரெக்டாங்குலர் டிரா -5 -2 சூப்பர். வெரி குட். வெரி குட். அப்ப என்னாச்சு? -5 -2i. அப்ப இந்த பாயிண்ட் வச்சு நீ என்ன பண்ண போற? ஒரு ரெக்டாங்கிள் டிரா பண்ணி காட்டிடு. ம் அப்ப ரெக்டாங்கிள் டிரா பண்ணி காட்டி உனக்கு ஈஸியா இருக்கும். சரியாப்பா? ஒரே ஒரு கால். ஒரு நிமிஷம் இப்போ. அவ்வளவுதான். இதை டிரா பண்ண நான் அடுத்த கொஸ்டின் உனக்கு இன்ஸ்டால் பண்றேன். அப்புறம் அதை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? புக்கு காட்டுறேன். அப்ப அதை வந்து நீ இது பண்ணிக்கியோ. செகண்ட் கொஸ்டின் எப்படி இது பண்ணி பாடுறாங்க? செகண்ட் கொஸ்டின் இதே மாதிரி ஐடியா தான்.